மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் முயற்சியால் சவுதி அரேபியாவிலிருந்து மீட்கப்பட்ட மீனவர்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டது. நிதி உதவியை பெற்றுக்கொண்ட மீனவர்கள் தமிழக அரசுக்கு தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த 19 பேர், திருநெல்வேலியைச் சேர்ந்த 3 பேர், தூத்துக்குடியைச் சேர்ந்த ஒருவர் உட்பட தமிழகத்தைச் சேர்ந்த 23 மீனவர்கள் கடந்த பல வருடங்களாக சவுதி அரேபியாவில் தங்கி மீன்பிடி தொழில் செய்து வந்தனர். கடந்த 2015ஆம் ஆண்டு அங்குள்ள கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ஒருவர் படகிலிருந்து தடுமாறி கடலில் விழுந்து பலியானார். இதையடுத்து தமிழக மீனவர்கள் 23 பேரையும் அந்நாட்டு காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தகவல் அறிந்து அன்றைய தமிழக முதலமைச்சர் மறைந்த மாண்புமிகு அம்மா மீனவர்களை மீட்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டதன் விளைவாக கடந்த ஆண்டு ஜூலை மாதம் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டு தாயகம் திரும்பினர். மீனவர்களின் வாழ்வாதாரம் மேம்பட மாண்புமிகு அம்மா தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் அறிவித்திருந்தார். அதன்படி 19 மீனவர்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். மீனவ சமுதாய மக்களுக்காக மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு பல முயற்சிகளை செய்து வெற்றியும் கண்டிருக்கின்றது. அதே போல்தான் அஜ்மானில் சிறையொன்று சென்ற எங்களது மாவட்டத்தைச் சேர்ந்த 19 மீனவர்களும், நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த 3 மீனவர்களும், தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த 1 மீனவர்களும், மொத்தம் 23 மீனவர்கள் கடலிலே சிறை வைக்கப்பட்டதை அறிந்த நமது தமிழக அரசு அவர்களை மீட்டு அவர்களுக்கு தலா 2 லட்சம் வழங்கி அந்த குடும்பங்கள் நன்றாக வாழ வேண்டும், அவருடைய பிள்ளைகள் அவருடைய மனைவிமார்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு 2 லட்சம் ரூபாய் வாரி வழங்கி இருக்கின்றது.